அயோத்தியா காண்டம் சாப்டர் 35. சுமந்திரர் அடிக்கடி அப்படியே பெருமூச்சு விட்டுண்டு கோபத்தால கைகளை ஒன்னோட ஒண்ணு அப்படியே தேய்ச்சுண்டு பல்லெல்லாம் அப்படியே கடகடன்னு கடிச்சுண்டு கண்கள்லாம் செவந்து போக தேகத்தின் நிறமெல்லாம் அப்படியே மாறி போக சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தை அடைஞ்சார். கைகேயி இடத்துல தசரதற்கு கொஞ்சம் கூட பிரீத்தியே இல்ல அப்படின்னு நன்னா தெரிஞ்சுண்டு கூர்மையான ஒரு பானத்தை போல வார்த்தைகளால அவளுடைய கெட்ட யோஜனைகளையும் துர்குணத்தையும் வெளிப்படுத்தினார். அடி துஷ்டே, இதோ இருக்கக்கூடிய தசரத மகாராஜா சகல ஜெகத்துக்கும் அதிபதி. அவர் உன்னை பாணி கிரகணம் செஞ்சின்ற பர்த்தா. அவரையே அலட்சியம் பண்ணி கைவிட்ட நீ எந்த அக்கிரமத்தை தான் பண்ண மாட்ட? உன்னுடைய பர்த்தாவை நீ கொன்னுட்ட. கால கிரமத்துல உன் குலத்தில் உள்ள எல்லோரையும் நீ கட்டாயம் கொல்லத்தான் போற, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. தசரத மகாராஜா என்ன சாதாரண மனுஷனா? மகேந்திரனை ஜெயிச்சாலும் கூட ஜெயிக்கலாம், இவரை ஜெயிக்க முடியுமா? ஹிமயமலைய அசைச்சாலும் அசைக்கலாம், இவரை அசைக்க முடியுமா? சமுத்திரத்தை கூட ஒரு தடம் கலக்கினாலும் கலக்கலாம், இவருடைய மனசை கலக்க முடியுமா? இப்படிப்பட்ட இந்த தசரத சக்கரவர்த்திய நீ உன்னுடைய கொடுமையான வார்த்தைகளாலும் சொல்லாலும் இப்படி கதற அடிக்கிறையே. இவர் இஷ்வாகு குல சிகாமணி, மகா பராக்கிரமசாலி. நீ கேட்ட வரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தா கூட அவைகளெல்லாம் அவர் தடையில்லாம உனக்கு கொடுத்திருக்கார். உன்னை அக்னி சாட்சியா பாணிகிரகம் பண்ணிண்டு உன் பாப புண்ணியங்களுக்கு பாத்தியப்பட்டவர் இல்லையா அவர்? அப்படிப்பட்டவரை நீ அலட்சியம் பண்ணாத, அது உன்னை வேரோட அறுத்துடும். பதிவிரதைகள் தன் புத்திரர்களை விளக்கினாலும் கூட விளக்கலாம், புருஷனுடைய அபிப்பிராயத்தை அனுசரிக்காமல் இருப்பது மகாபாதகம் இல்லையா? அநேக கோடி புத்திரர்களை விட பர்த்தா மிகவும் உயர்ந்தவர் இல்லையா? இஷ்வாகு குலத்துல இதுவரைக்கும் தகப்பனுக்கு பிறகு வயசோட கிரமப்படி மூத்த புத்திரனுக்குத்தான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு. நீயோ இப்ப சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் போதே அந்த ராஜ தர்மத்தை கெடுக்க பாக்குற. உன் புத்திரனான பரதன் அரசு ஆளட்டும், இந்த பூமியை அவன் எடுத்துக்கட்டும். ராமன் எங்கே போறானோ அங்கே நாங்க எல்லாரும் போறோம். நீ செய்யும் அக்கிரமத்தை பார்த்தா உன் ராஜ்யத்துல யாரும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. நீ இப்படி அநியாயத்தை பண்ணியும் கூட இந்த பூமி தேவி வெடிச்சு உன்னை பாதாளத்துல அழுத்தாம இருக்கே அப்படிங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்னி ஜுவாலைகளோடு கூடிய பயங்கரமான யமதண்டத்தை போன்ற வார்த்தைகளால ராமனை காட்டுக்கு துரத்துறதுங்கிறதுல ஒரே புடிவாதமா இருக்கக்கூடிய உன்னை வசிஷ்டர் முதலிய பிரம்ம ரிஷிகள்லாம் எப்படி நாசம் பண்ணாம இருக்கா அப்படின்னு நினைச்சா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாத்தான் இருக்கு. மதுரமான பழங்களை தரக்கூடிய மாமரத்தை கோடாலியால வேரோட வெட்டிட்டு ஒரு வேப்ப மரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு ஒரு பாத்தியை கட்டி அதுக்கு எருவை போட்டு பாலூத்தி வளர்க்கக்கூடியவன் எப்பேற்பட்ட புத்திசாலியா இருக்கணும். அனந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான ராமச்சந்திரனை அநியாயமா காட்டுக்கு துரத்திட்டு துஷ்டையான உன்னுடைய பிரீத்தியை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இந்த தசரத சக்கரவர்த்தி இதெல்லாம் பண்றாரே, அவருடைய புத்திய என்னன்னு சொல்றது? உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? வேப்ப மரத்துல இருந்து எங்கேயாரும் தேன் கிடைக்குமா? தாயை பார்த்தா பொண்ணை பார்க்கணுமா? அதாவது தாயை குளத்தங்கரில பார்த்தா பொண்ணை வீட்டுல பார்க்க வேண்டாம் அப்படின்னு சுப்பழங்காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவா. உன்னோட அம்மா கிட்ட இல்லாத நல்ல குணங்கள் உன்கிட்ட மட்டும் எப்படி இருக்க போறது? அவளுடைய துர்குணங்கள் உன்னை எப்படி விடும்? உன்னோட தாய் ஒரு மகா துஷ்டைங்கிறது உலகமே அறிஞ்ச விஷயம். முன்னாடி ஒரு சமயத்துல ஒரு கந்தர்வன் உங்க அப்பாக்கு ஒரு வரத்தை கொடுத்தான். அந்த வரத்தினுடைய மகிமையினால அவர் எல்லா ஜந்துக்களின் அபிப்பிராயத்தையும் ரொம்ப சுலபமா ஈஸியா தெரிஞ்சு நடுவார். ஒரு நாள் இரவு அவர் கட்டில் உன் தாயுடன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது சுவற்றில் ஊறிக்கொண்டிருக்கின்ற எறும்புகள் பேசுறத கேட்டு ரொம்ப ஆச்சரியம் தாங்காம அவர் வாய்விட்டு சிரிச்சுட்டார். அதை பார்த்தா உங்க அம்மா என்னமோ தன்னை பார்த்துதான் கேலி பண்றாரு இவர் அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப கோபத்தால இப்போ எதுக்காக சிரிச்சல், உண்மையை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா அவர் எனக்கு சொல்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை,
ஆனா அதை சொன்னா உடனே என் தலையெல்லாம் சுக்கு நூறா வெடிச்சு நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சரிதான். நீங்க சிரிச்சதுக்கு காரணத்தை எனக்கு இப்போ உடனே சொல்லி ஆகணும். அத சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறேள். நீங்க உயிரோடு இருந்தாலும் சரிதான், இல்ல செத்து போனாலும் சரிதான். என்ன பார்த்து எதுக்காக சிரிச்சேள் அப்படிங்கிற காரணத்தை இப்ப நீங்க சொல்லித்தான் தீரணும். அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு எதிரில இப்பவே உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிறார். ஏன்னா கைகேயி கூட இப்படித்தானே தசரதர்கிட்ட வரத்தை கொடுக்காட்டா நானும் என் கண்ணெதிர்க்கே நான் உயிரை விட்டு விடுவேன்னு சொன்னா இல்லையா? ஆக அம்மாக்கு பொண்ணு கரெக்டா தான் இருக்கா. இப்படி பிடிவாதம் பிடிக்கிறவளை பார்த்து கேகயராஜனுக்கு ஒண்ணுமே புரியல. தனக்கு வரம் கொடுத்த அந்த கந்தர்வனிடம் போய் கேட்கிறார். இதுக்கு நான் என்ன பண்றது, ஏதானு ஒரு யோஜனை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அவள் சாகட்டும், நாசமா போட்டோம், நீங்க அவளை எதுவும் லட்சியம் பண்ணாதீங்கோ. ஒரு நாளும் அவளுடைய வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட்டு ஏதானு வேண்டாத அனர்த்தத்தை தேடிட்டு கஷ்டப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இவரே இப்படி சொன்ன பிறகு நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா கவலையெல்லாம் விட்டுட்டு உங்க அம்மாவுக்கு என்னத்தையோ சொல்லி ஏதோ ஒரு தண்டனையை சொல்லி அதை தள்ளி விட்டுட்டு குபேரனை போல ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த கதைய அரபிக் பாஷையில 1001 ராத்திரிகள் அப்படின்னு சொல்ற கதைகள்ல இது இருக்கு அப்படின்னு சொல்ற. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். நம்ம புராணங்கள்ல இருக்கக்கூடியது அரபிக் கதைகள்ல இருக்குங்கிறது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான். நீயும் உங்க அம்மாவை போல மகா பாபத்தை செய்யும்படியா சக்கரவர்த்திய நிர்பந்தப்படுத்துற. லோகத்தாருடைய வார்த்தை எல்லாம் பொய்யாகுமா? தாயை போல பெண்ணு, தகப்பனை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவா. அது உண்மைதான் போல இருக்கு. நீ வீணான பிடிவாதத்தை பிடிக்காத. உன்னுடைய கணவர் சொல்றத நீ கேளு. நாளைக்கு ராமனுக்கு அபிஷேகம் நடக்கட்டும். லோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவர்களிடத்திலும் தயை வைத்து அவளெல்லாம் நீ காப்பாத்து. மகா பாபிகளின் வார்த்தையை கேட்டுண்டு மூத்தவன் இருக்கும்போது அவனை விட்டுட்டு இளையவனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்ற ராஜ தர்மத்திற்கு விரோதமான காரியத்தை நீ பண்ணாத. சகல பிராணிகளை ரட்சிக்கின்றவரான உன்னுடைய புருஷனை உபதிரவம் பண்ணாத. அப்படியானா அவர் எனக்கு கொடுத்த வரம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, தசரத சக்கரவர்த்தி புண்ணியாத்மா, ஐஸ்வர்யத்தை உடையவர், மகா பராக்கிரமசாலி, இந்த பூமண்டலத்துக்கெல்லாம் அதிபதி, எல்லாத்தோடையும் அவர் மிகவும் கருணை உடையவர். உன்னை தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து மாத்திப்பாரா? அதனால அதுக்கு பதிலா உனக்கு தேவையான வரைக்கும் தங்கம், வெள்ளி, ரத்தனம், ஆபரணம், வாகனம், வேலைக்காரர்கள், தானியங்கள், தேசங்கள், இன்னும் என்னெல்லாம் உனக்கு வேணுமோ எல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். அதனால ராமனுக்கு நாளைக்கே அபிஷேகம் பண்றதுக்கு நீ அனுமதி கொடு. அவர் சக்கரவர்த்திக்கு மூத்த புத்திரன், ராஜ்ய விவகாரங்கள்ல எல்லாம் நிகரற்ற சாமர்த்தியம் உடையவர், நல்ல நடத்தை உள்ளவர், துஷ்டர்களை எல்லாம் அழித்து சாதுக்களை ரட்சிக்க கூடியவர், க்ஷத்திரிய தர்மத்தை பரிபாலனம் பண்றவர், சகல பிராணிகளையும் தன் உயிரை போல காப்பாத்துறவர், மகா பராக்கிரமசாலி. இந்த அயோத்தி நீ அவருக்கு கொடுத்த ராஜ்யமாக இருக்கட்டுமே. அப்படி இல்லாமல் வயதான அப்பாவை விட்டுட்டு ராமன் காட்டுக்கு போனா லோகத்துல மிகுந்த அபகீர்த்தி உனக்குத்தானே உண்டாகும். ராமனை தவிர வேறு ஒருவர் இந்த ராஜ்யத்துல ராஜாவாக இருக்க முடியுமா? அப்படி இருந்தா யாராவது இங்கே ஒரு நிமிஷம் இருப்பாளா? வீணா கவலைப்படாத. ராமனே இந்த ராஜ்யத்தை ஆளட்டும். அவருக்கு பட்டாபிஷேகமானால் தசரதர் தன் முன்னோர்களின் ஆச்சாரத்தை அனுசரித்து தவம் செய்ய காட்டுக்கு போவார் அப்படின்னு சொல்லி சுமத்ரர் நயமாவும் கடுமையாவும் பலவிதமாகவும் கைகேயனுடைய மனசை திருப்பறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனா அவர் எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு தூஷித்தாலும் சரி, எத்தனைதான் வேண்டி கேட்டுண்டாலும் சரி, அவளுக்கு கொஞ்சம் கூட மனசுல வருத்தம் அப்படிங்கிறது ஒரு துளி கூட ஏற்படவே இல்லை. அவளுடைய முடிவு மாறவே இல்லை. அவளுடைய முகத்துல இருந்த கோபக்குறி கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 35வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 36வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.